தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். கடவுளுக்குள் அன்பார்ந்தவர்களே, மகிழ்வான இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிறு வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். A warm welcome to each one of you who are coming together on this online service from different parts of the place. நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய மாதத்தினுடைய முதல் ஞாயிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் இணையதளத்தின் வழியாக ஒன்றிணைந்து உம்மை வழிபடவும் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். இப்பொழுதும் பல இடங்களிலிருந்து இணையதளத்தின் வழியாக இணைந்து ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும் உம்முடைய நிறைவான அருளை இந்த வழிபாட்டின் நிறைவுகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உமக்கே துதி, கன, மகிமை, நன்றி, தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக ஆங்கில பாடலாகிய As Pants the Heart for Cooling Stream என்கின்ற பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். To begin our worship, let us join in the recorded singing of the song As Pants the Heart for Cooling Stream. தொடர்ந்து நாம் கடவுளை வழிபடுவோம். Let us continue to worship God. Let us follow the second order of worship. இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Let us adore our triune God. நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். Praise be to you, O God the Father, who created all things by your power and wisdom, and loved the world so as to give your Son to be our Savior. Praise be to you, O God the Son,
who was made human like us in all things except sin, and was delivered for our offenses, and raised again for our justification. Praise be to you, O God, the Holy Spirit, who does lead us into all truth, and does shed abroad the love of God in our hearts. All praise and glory be to you, O God, Father, Son, and Holy Spirit, forever and ever. Amen. Time of confession. பாவ அறிக்கை. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். எனவே நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். Let us kneel in the respective places where we are and examine ourselves in silence. Let us humbly confess our sins to the Almighty God. Gracious God, we have sinned against you in thought, word, and deed. We have not loved with all our hearts. We have not loved our neighbors as ourselves. Have mercy upon us, we ask you. Cleanse us from our sins and help us to overcome our faults. Through Jesus Christ our Lord. Amen. பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். The first readings is taken from the book of 2 Kings chapter 4 verses from 27 to 37. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 37 முடிய. அப்பெண் மறுமொழியாக, ஆம், நலமே என்றார். பிறகு அவர் மலையிலிருந்த கடவுளின் அடியவரிடம் வந்து அவர் காலடிகளை பற்றி கொண்டார். அவரை அப்புறப்படுத்தி கேகசியார்கள் அருகில் வந்தபோது, கடவுளின் அடியவர், அவளை விட்டுவிடு, ஏனெனில் அவளது உள்ளம் துயரத்தில் ஆழ்ந்துள்ளது. ஆண்டவர் அதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டார் என்றார். அப்பொழுது அப்பெண், ஐயா, உம்மிடம் நான் மகப்பேறு கேட்டதுண்டா? என்னை ஏமாற்ற வேண்டாம் என்று உமக்கு நான் முன்பே சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவர் கேகசியை நோக்கி, நீ இடுப்பை வருத்தி கட்டிக்கொண்டு எனது ஊன்றுகோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. வழியில் யாராவது கண்டால் வணக்கம் செய்யாதே. உனக்கு யாராவது வணக்கம் செய்தாலும் பதில் வணக்கம் செய்யாதே. என் ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். ஆனால் பிள்ளையின் தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, உம்மை நான் விடமாட்டேன் என்றார். எனவே எலிசா எழுந்து அவரை பின்தொடர்ந்து சென்றார். கேகசி இவர்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று ஊன்றுகோலை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆயினும் பிள்ளைக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. எனவே அவன் தன் தலைவரை எதிர்கொண்டு வந்து பிள்ளையின் கண் திறக்கவில்லை என்று அறிவித்தான். எலிசா வீட்டினுள் நுழைந்த போதே இறந்த பிள்ளை தன் படுக்கையில் கிடப்பதை கண்டார். உடனே அவர் உள்ளே சென்று அவர்கள் இருவரும் வெளியே இருக்க கதவை தாழிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். பின்பு படுக்கையின் மேலேறி வாயோடு வாயும் கண்களோடு கண்ணும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார். உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது. பின்பு கீழிறங்கி அறையிலே அங்கும் இங்கும் உலாவினார். மறுபடியும் படுக்கையின் மேல் ஏறி அவன் மீது படுத்து கொண்டார். அப்பொழுது பிள்ளை 7 முறை தும்மிய பின் கண் திறந்தது. எனவே எலிசா கேகசியை கூப்பிட்டு, அந்த சூனம் பெண்ணை அழைத்து வா என்றார். அவ்வாறே அவன் அழைக்க அவர் எலிசாவிடம் வந்தார். அவர் அப்பெண்ணை நோக்கி, உனது மகனை தூக்கிக்கொள் என்றார். அப்பெண் உள்ளே வந்து அவர் காலடியில் தரை மட்டும் வீழ்ந்து வணங்கிய பின் தன் மகனை தூக்கி கொண்டு போனார். வாசிக்கும் கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதப்பாடம் முதலாம் வேதப்பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 23 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 26 verses 12 to 23. இந்நோக்கத்துடன் நான் தலைமை குருக்களிடம் அதிகாரமும் அனுமதியும் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு சென்றேன். போகும் வழியில் நடுப்பகல் வேளையில் அரசே, கதிரவனை விட அதிகமாக சுடர் வீசிய ஒளி ஒன்று வானிலிருந்து தோன்றி என்னையும் என்னோடு வந்தவர்களையும் சுற்றி ஒளிர்ந்ததை நான் கண்டேன். நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். எபிரேய மொழியில், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? தாற்றுக்கோலை உதைப்பது உனக்கு கடினமாய் இருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்ததை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்க அவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எழுந்து நிமிர்ந்து நில். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும். உன் மக்களிடமிருந்து பிற இனத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பிற இனத்தவரிடமே உன்னை அனுப்புவேன். நீ அவர்களை இருளில் இருந்து ஒளிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். ஆகையால் அகிரிப்பா அரசே, அந்த விண்ணக காட்சிக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஆகவே முதலில் தமஸ்குவிலும் பின் எருசலேமிலும் யூதேயா அனைத்து பகுதிகளிலும் வாழ்வோரிடமும் பிற இனத்தாரிடமும் சென்று அவர்கள் மனம் மாறி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்றும், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் அறிவித்தேன். இதன் காரணமாக யூதர்கள் கோவிலில் என்னை கைது செய்து கொள்ள முயன்றார்கள். ஆயினும் கடவுளின் உதவி பெற்று இந்நாள் வரை இறைவாக்கினரும் மோசேயும் நடக்கவிருப்பதாக கூறியதையே நானும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சான்றாக கூறி வருகின்றேன். அதாவது, மேசியா துன்பப்படுவார், எனினும் இறந்த அவர் முதலில் உயிர்த்தெழுந்து நம் மக்களும் பிற இனத்தாரும் ஒளிபெறுவர் என அவர்களுக்கு அறிவிப்பார் என்று அவர்கள் கூறியதையே நானும் கூறி வருகிறேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 90. Responsive reading is taken from Psalm 90. Lord, you have been our dwelling place in all generations. Before the mountains were brought forth, or evil, you have heard from the earth and the world. From everlasting to everlasting, you are God. You return man to dust and say, Return, O children of man. For 1,000 years in your sight are but as yesterday when it is past, or as a watch in the night. You sweep them away as with a flood. They are like a dream, like grass that is renewed in the morning. In the morning it flourishes and is renewed. In the evening it fades and withers. For we are brought to an end by your anger. By your wrath we are dismayed. You have set our iniquities before you, our secret sins in the light of your presence. For all our days pass away under your wrath. We bring our years to an end like a sigh. The years of our life are 70, or even by reason of strength, 80. Yet their span is but toil and trouble. They are soon gone, and we will fly away. Who considers the power of your anger and your wrath according to the fear of you? So teach us to number our days, that we may get a heart of wisdom. Return, O Lord, how long? Have pity on your servants. Satisfy us in the morning with your steadfast love, that we may rejoice and be glad all your days. Make us glad for as many days as you have afflicted us, and for as many years as we have seen evil. Let your work be shown to your servants, and your glorious power to their children.
Let the favor of the Lord our God be upon us, and establish the work of our hands upon us. Yes, establish the work of our hands. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 28 முடிய. The gospel reading is taken from Gospel according to St. John, chapter 11, verses from 17 to 28. Now when Jesus came, he found that Lazarus had already been in the tomb 4 days. Bethany was near Jerusalem, about 2 miles off, and many of the Jews had come to Martha and Mary to console them concerning their brother. So when Martha heard that Jesus was coming, she went and met him, but Mary remained seated in the house. Martha said to Jesus, Lord, if you had been here, my brother would not have died. But even now I know that whatever you ask from God, God will give you. Jesus said to her, your brother will rise again. Martha said to him, I know that he will rise again in the resurrection on the last day. Jesus said to her, I am the resurrection and the life. Whoever believes in me, though he die, yet shall he live. And everyone who lives and believes in me shall never die. Do you believe this? She said to him, Yes, Lord, I believe that you are the Christ, the Son of God, who is coming into the world. When she had said this, she went and called her sister Mary, saying in private, the teacher is here and is calling for you. Here is the gospel lesson. Praise to be, O Christ. ஜெபம் செய்வோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் உமது அடியவர்களாக உம்முடைய திருமறை வசனங்களை தியானிக்க நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்முடைய வசனத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள்தார். எங்கள் கற்பாரையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற இறை மக்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்கிறேன். ஆண்டவருடைய பேரிரக்கத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக நாம் இணைந்து கடவுளை வழிபடவும், சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதமானது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களின் வாழ்விலும் நாம் கையிட்டு செய்கின்ற பணிகளிலும் போக்கிலும் வரத்திலும் வியாபாரங்களிலும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக தருவதாக. சமூகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு நபர் தான் சார்ந்திருந்த ஒரு சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்திற்கு மனம் மாறி வருகின்றார். அப்பொழுது ஏன் இந்த திடீர் மனமாற்றம் என்கின்ற காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் அந்த பிரபலத்திடத்தில் வந்து, ஏன் நீங்கள் சார்ந்திருந்த சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்தை தெரிவு செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், இதை நேரடியாக நான் பதில் சொல்வதற்கு விரும்பாமல் ஒரு காரியத்தை சொல்லி விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். அது என்ன? நான் இப்படி பயணித்து கொண்டே இருந்தேன். திடீரென்ற என்னுடைய பயணத்தில் அந்த சாலை 2 சாலைகளாக 2 வழிகளாக பிரிகின்ற ஒரு இடத்தை வந்து நான் அடைந்தேன். அப்பொழுது எந்த திசையில் செல்வது என்று திகைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு திசையில் இல்லை என்றால் ஒரு சாலையை வழிகாட்டுகின்ற ஒரு நபர் அங்கு இறந்து கிடந்தார்.
இன்னொரு வழியை நான் தெரிவு செய்வதற்கு பார்க்கின்ற பொழுது அந்த வழியை வழிகாட்டுகின்ற ஒரு நபர் உயிரோடு கூட நின்று கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலே எந்த வழியை நான் தெரிவு செய்வேன் என்பதை நீங்களே முடிவெடுங்கள் என்று சொன்னார். இதை சொல்லி அவர் சொல்ல வந்தது, என்னுடைய ஆன்மீக பயணத்திலும் இப்படி நான் எந்த சமயத்தை தெரிவு செய்வது என்கின்ற நிலைக்கு வந்தபொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு ஒரு பாதையினுடைய வழிகாட்டியாக நின்று கொண்டிருந்த அந்த சாலையை நான் தெரிவு செய்தேன் என்று சொல்லுகிறார். இது எத்தனை உண்மை! நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த கடவுளாக இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நம் வாழ்வுக்கு எத்தனை பெரிய தைரியத்தை தருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பிலீவிங் இன் த ரிசரக்டட் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்தனை செய்ய முற்படுவோம். வரலாறு நெடுக நாம் கிறிஸ்தவ சமயத்தினுடைய பாதையை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் ஒருவரும் நினைத்திருக்க மாட்டார்கள் பவுல் என்கின்ற ஒரு நபர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய சாட்சியாக மாறுவார் என்று சொல்லி. Nobody in the history would have ever thought that Paul, once an enemy of the resurrected Christ, have become a friend of Christ or a servant of Christ. முதலாவதாக ஆண்டவருக்கு எதிராக இருந்த அந்த நபர் நல்ல விசுவாசியாக மாறினார். அதன் பிறகு ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று சிறந்த பிரசங்கியாராக மாறினார். அதன் பிறகு திருச்சபையை எல்லாம் நிறுவுகின்றவராக மாறினார். பின்பு கடவுளால் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு அவருடைய சந்ததியிலும் இன்னும் வரப்போகிற சந்ததியிலும் கூட பவுலடிகளாரை போல மிக சிறந்த ஊழியர் யாராகிலும் தோன்றுவார்களா என்கின்ற கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் பணியை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. கடவுளுக்கு எதிராக இருந்த ஒரு நபர் எப்படி கடவுளுடைய நண்பராக மாறினார்? இந்த மிகப்பெரிய நம்பிக்கைக்கு, இந்த மிகப்பெரிய பற்றுறுதிக்கு இடையிலே என்ன நடந்தது என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க முற்பட போகிறோம். பவுலுடைய இந்த நம்பிக்கைக்கு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் அவர் சாற்றியிருந்த பற்றுறுதிக்கு எது எதெல்லாம் காரணமாக இருந்தது என்பதை 3 சிறிய தலைப்புகளின் கீழாக மிக வேகமாக சிந்திக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக சொல்ல விரும்புகின்ற தலைப்பு, Believing in the resurrected Christ involves a claim. Believing in the resurrected Christ involves a claim. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது மனம். எந்த மனம், யாருடைய மனம் என்பதுதான் இந்த தலைப்பிலே தொடர்ந்து நாம் சிந்திக்க முற்பட போகிறோம். பொதுவாக கடவுள் மேல் ஒருவர் நம்பிக்கை வைக்கிறார் என்று சொன்னால் அது தனிப்பட்ட நபரை சார்ந்தது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையின் அந்த தொடர் பயணத்திலே கடவுளும் தன்னை இணைக்கிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு யூதனாக இந்த யூத சமயத்தை நிலைநாட்டுவதற்காக, அதற்கு இணையாக வளருவதற்கு முயற்சி செய்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை எல்லா நிலைகளிலும் பவுல் முன்னெடுத்தார் என்பதை திருமறையிலே நம்ம படிக்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆதி திருச்சபையினுடைய தலைவராக இருந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்த பொழுது அதை முன்னிட்டு பார்வையிடுகின்ற ஒருவராக பவுல் இருந்திருக்கிறார் என்பதை திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 58வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, in Acts of the Apostles chapter 7 verse 58 we read, then they dragged him out of the city and began to stone Stephen, and the witnesses laid their coats at the feet of a young man named Saul. நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் ஸ்தேவான் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் என்று பார்க்கிறோம்.
எனவே ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவத்திற்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் எதிரியாக இருந்த இந்த நபரை, தனக்கு எதிரியாக இருக்கிறானே இந்த நபரை அழித்து விடுவோம் என்று ஆண்டவர் எண்ணாமல் அவர் மேல் கொண்ட பேர் அன்பினாலே அவரை மீட்பதை திருமறையிலே நாம் படிக்கிறோம். என்றால் தொடர்ந்து பவுலுடைய மனமாற்றத்திற்கு பிறகு அவர் பார்வை இழந்த பொழுது அவர் மீண்டும் பார்வை பெறுவதற்காக தன்னுடைய ஊழியனாகிய அனனியாவை அனுப்புகிறார். அந்த அனனியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு செய்தி, பவுலின் மேல் எத்தனை பெரிய அன்பு கொண்டவராக, கரிசனை கொண்டவராக, எதிர்கால திட்டம் கொண்டவராக கடவுள் இருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. Kindly turn with me to Acts chapter 9 verse 15. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே, But the Lord said to Ananias, Go, for he is an instrument whom I have chosen to bring my name before Gentiles and kings and before the people of Israel. அதற்கு ஆண்டவர் அனனியாவிடம், நீ செல், பவுல் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பதாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்த கொண்ட கருவியாய் இருக்கிறார் என்று கடவுள் பவுலை பற்றி சொல்லுகின்றார். எனவே இந்த உலக தோற்ற முதலே பவுலை தன்னுடைய திருப்பணிக்காக வேறுபடுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய மனம் விருப்பம் கொண்டிருந்தது என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. சவுல் என்கின்ற இந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் டிசையர்ட், ஆசைப்படுதல், விருப்பப்படுதல் என்பது அந்த சவுல் என்கின்ற எபிரேய பெயரினுடைய பொருள். இதை தான் நம்ம பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். எப்பொழுது இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதிகளை கடவுள் ஏற்படுத்தின பொழுது இஸ்ரவேல் மக்கள் பிற சுற்றி இருக்கின்ற நாடுகளுக்கு எப்படி அரசர்கள் தங்களை ஆளுகை செய்கிறார்களோ அதேபோல் தங்களையும் ஆளுவதற்கு அரசர் வேண்டும் என்று சொல்லி சவுலை முதல் அரசராக அவர்கள் தெரிவு செய்ததை பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். அதே போலவே புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய திருப்பணி செய்வதற்கென்று சவுலை பவுலாக மாற்றி தன்னுடைய இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சவுலை பற்றி விருப்பம் கொண்டிருந்தார். அவருடைய மனம் அவருக்காக ஏங்கினது என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். Paul had been a part of God's plan from eternity past. உலக தோற்ற முதற்கொண்டே இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது பவுலை பற்றிய கடவுளுடைய கரிசனை என்பதை திருமறையிலே இதன் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க பவுல் கிறிஸ்தவத்தை மிகப்பெரிய நிலையிலே கொண்டு செல்கின்ற நிலைக்கு கடவுளால் பயன்படுத்தப்படுவார் என்று சொல்லி பவுல் கூட நினைத்திருக்க மாட்டார். ஆனால் கடவுளுடைய மனம் அவர் மேல் சாதகமாக இருந்ததினாலே அது எதிர்காலத்தில் நிறைவேறினது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்திலோ உங்களுக்கு தெரிந்தவர்களிலோ கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிற இந்த நபர் வாழ்க்கையில் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று நினைத்து பல மாதங்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நபரினுடைய மனமாற்றத்திற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் எல்லளவும் அதிலே மாற்றம் ஏதும் அவருடைய மனதில் ஏற்படவில்லை என்கின்ற தோய்வு உங்களுடைய மனதிலே உருவாகும் என்று சொன்னால் பவுலுடைய வாழ்விலிருந்து கடவுள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி, டோன்ட் லூஸ் ஹார்ட், சோர்ந்து போகாதீர்கள், அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதே இறை திட்டம். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நபரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரும் மனம் மாற வேண்டும், கடவுளால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக விருப்பமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிட வேண்டாம். We have been experiencing the richness of God at the expense of Christ. கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளுடைய விளைவினால்தான் கடவுளுடைய மிகப்பெரிய அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் பவுலுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் மிக முக்கிய பங்காற்றுவது கடவுளின் மனம். The very important aspect in believing in the resurrected Christ is the claim of God.
இரண்டாவது தலைப்பாக நான் சொல்ல விரும்புவது, believing in the resurrected Christ involves a change. Believing in the resurrected Christ involves a change. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது மாற்றம். முதலாவது கடவுளின் மனம், இரண்டாவது மாற்றம். The power of God's grace, not only does it claim us for God, it totally changes every areas of our life. கடவுளுடைய மன விருப்பம், அவருடைய அருள் நம் வாழ்க்கையை அவருக்காக தெரிந்தெடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மாறாக நம் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் அது முற்படுகிறது என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். வாழ்வின் அனைத்தையும் அது தலைகீழாக புரட்டி போடும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருவேளை சவுலாக இருக்கின்ற பொழுது யூத சமயத்தினுடைய அனைத்து முன்னெடுப்புகளையும் அவர் முன்னெடுத்து, தோரா சொன்ன திருமறையின் சட்டதிட்டங்கள் சொல்லுகின்ற அனைத்தையும் கடைபிடித்து, எப்படியாகிலும் யூத சமயம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சன்மார்க்கத்திலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நித்தியத்தை அடைவோம் என்றுதான் சவுல் நினைத்து இவைகள் அனைத்தையும் செய்திருப்பார். ஆனால் அவருடைய முன்னெடுப்புகள், அவருடைய வாழ்வின் தொடர் பயணம் அவரை நரகத்திற்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சவுல் அன்று உணராதிருந்தார். ஆனால் தமஸ்குவுக்கு செல்லுகின்ற வழியிலே எப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்ற நிகழ்வு அவர் வாழ்விலே ஏற்பட்டதோ, அப்பொழுது அவருடைய வாழ்வு ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாற்றம் பெற்றது என்பதை திருமறையிலே நாம் படிக்கிறோம். Not just Paul's life, but his eternal destination was also changed forever when he had an encounter with the resurrected Lord. எப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரினுடைய சந்திப்பு அவருடைய வாழ்விலே ஏற்பட்டதோ, அப்பொழுது அவருடைய இலக்கு மாத்திரமல்ல, மாறாக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வின் எல்லா நிலைகளிலும் முழுமையான மாற்றத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பயணித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருக்கின்ற அநேகருக்கு பரலோகம், நரகம் இவைகளிலெல்லாம் பலருக்கு நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழுகின்ற வரையிலும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்ந்துவிட்டு செல்லுவோம், மரித்த பிறகு நாம் எங்கு போகிறோம் என்பதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கடவுளுக்கு உகாத வாழ்க்கையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தாங்கள் நரகத்திற்கு நேராக பயணித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வு கூட இல்லாமல் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கலாம். அந்த நபர் நம்புகிறாரோ இல்லையோ, பரலோகம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பவுலடிகளார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அதை தெளிவாக எழுதுகிறார். When we read in the letter of Paul to the Thessalonians, the second letter of Paul to the Thessalonians, chapter 1 verses 8 to 9, 2 தெசலோனிக்கேயர் முதலாவது அதிகாரம் 8வது 9வது வசனத்திலே, in flaming fire inflicting vengeance on those who do not know God and on those who do not obey the gospel of our Lord Jesus, these will suffer the punishment of eternal destruction, separated from the presence of the Lord and from the glory of his might. அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு ஆட்சியை காண இயலாது அவருடைய திருமுன்னிலிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர் என்பதை பவுலடிகளார் அவருடைய வாழ்விலேயே இப்படி 2 இடங்கள் உள்ளது என்பதை நம்பினதினால் அதை அந்த திருச்சபைக்கு எழுதுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். கடவுளுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நரகத்திற்கு நேராக ஒருவர் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆண்டவர் இயேசுவினுடைய சந்திப்பிலே சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னால், அவருடைய வாழ்வு அந்த வழியிலிருந்து நேரடியாக பரலோகத்திற்கு செல்லுகின்ற வழியை கண்டெடுத்து விடும் என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்க முடியாது. Paul's direction, Paul's devotion and Paul's destinations
were completely changed. பவுலடிகளாருடைய திசை, அவருடைய வாழ்வினுடைய பக்தி, அவருடைய இலக்கு என்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த வாழ்வும் இயேசுவை சந்தித்த பிறகு மாற்றம் பெற்றதை நாம் இங்கு பார்க்கிறோம். பாவியும் பரிசுத்தவான் என்கின்ற பெயரை பெற முடியும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர் சந்தித்தால் என்பதை பவுல் உறுதி செய்கிறார். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே அதை அவர் பதிவு செய்கிறார். When we read in the 2 Corinthians chapter 5 verse 17, we read, if anyone, இது சொல்லப்படுகிறது, if anyone is in Christ, there is a new creation. Everything old has passed away. See, everything has become new. ஒருவர், அவர் யாராகிலும் இருக்கலாம், யாரேனும் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ என்று எழுதுகிறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்திலே பதிவு செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்புகின்ற நம்முடைய வாழ்விலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலும் பவுலுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது கடவுளின் மனம். Believing in the resurrected Christ involves a claim, and that is the claim of God. Secondly, believing in the resurrected Christ involves a change. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது மாற்றம். மூன்றாவதாக, நிறைவாக, believing in the resurrected Christ involves a completion. Believing in the resurrected Christ involves a completion. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது முழுமை. பவுலை பொறுத்தளவிலே உலகம் சார்ந்த அனைத்தும் அவருக்கு இருந்தது என்பதை பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்திலே அவர் பதிவு செய்கிறார். He had power, he had prestige, he had position, he had prosperity, he had popularity, and he had everything which this earth could give him. அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவருக்கு எல்லா தகுதிகளும் உடையவராக இருந்தார், அரசாங்கத்தில் நல்ல பதவியில் இருந்தார், செழிப்பு அவருடைய வாழ்வில் இருந்தது, அவர் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமாக இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்விலும் சில குறைபாடுகள் இருந்தது. இல்லாமை என்பதும் அவருடைய வாழ்வில் இருந்தது என்பது அவருக்கே தெரியாமல் இருந்தது என்பதை அவருடைய வாழ்வை ஆழ்ந்து சிந்தித்தால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக, he had completion from religion to redemption. அவருக்கு மதம் இருந்தது, ஆனால் மீட்பு இல்லாதவராக இருந்தார். யூத சமயத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு உடையவராக சவுல் இருந்த பொழுதும் அந்த ஆழமான ஆன்மீக வாழ்வு யூத சமயத்தில் இருந்த அளவும் பவுலுக்கு மீட்பை தரவில்லை. தனிப்பட்ட ஒரு நபர் எப்பொழுது கிறிஸ்துவோடு தொடர்பு வைக்கிறாரோ அப்பொழுதே அவருடைய வாழ்வுக்கு மீட்பு கிடைக்க முடியும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதை பேதுரு அப்போஸ்தலனும் பதிவு செய்கின்றார். எந்த ஒரு நபர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளுகின்றாரோ அவர் மாத்திரமே மீட்கப்பட முடியும் என்பதை அவரும் உறுதி செய்வதை நாம் பார்க்கிறோம். It is not about what you and me could do. It is all about what Jesus did when he died for us and rose again from the dead. இந்த மீட்பு பெறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து பார்த்தால் நாம் எதை செய்தும் மீட்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவையில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு எதை செய்து முடித்தாரோ அதை சிந்திப்பதிலேயே மீட்பு நமக்கு கிடைக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We can never earn,
We can never deserve salvation by our good deeds. நாம் செய்கின்ற எந்த நற்காரியங்களும் நற்பண்புகளும் மீட்பை நமக்கு பெற்றுத்தரவே முடியாது என்பதை மிக ஆழமாக பவுலடிகளார் பதிவு செய்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், we are saved by grace through faith. நாம் விசுவாசத்தினாலே கடவுளுடைய கிருபையினாலே மீட்கப்படுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கூட தன் வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை சொல்லுகின்ற பொழுது சோலா ஃபீடே என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் மீட்க பெற முடியுமே தவிர செய்கையினாலே நம்மால் மீட்பு பெற முடியாது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதை ஒருவேளை எபேசியருக்கு எழுதின கடிதத்தின் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். when we read Paul's letter to the Ephesians chapter 2 verse 8, for by grace you have been saved through faith, and this is not your own doing, it is the gift of God. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்படுகிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. He was passing through this process of getting a completion from religion to redemption. இரண்டாவது, Paul experienced this journey of completion from getting just honor to getting hope. நன்மதிப்பை நிறைவாக பெற்றிருந்த இந்த பவுல் தன்னம்பிக்கையை தன் வாழ்விலே பெற்றுக்கொண்டார் என்பதை அவருடைய வாழ்வின் முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. யூதர்களை பொறுத்தளவிலே, யூத சமயத்தை பொறுத்தளவிலே சவுல் என்பவர் மாபெரும் மனிதனாக இருந்தார். Saul was a shining star for the Judaism. எல்லா கண்களும் அவரே பார்த்து கொண்டிருந்தது. யூத சமயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வருகின்றவராகவே சவுல் இருக்கின்றார் என்று அவர்களுக்கெல்லாம் தோன்றினது. ஆனால் சவுலுக்கோ இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்றை முழுமை பெறாத அனுபவத்திலே நாம் பயணிக்கின்றோமே என்கின்ற அந்த உணர்வு அவருக்கு இருந்ததை அவருடைய வாழ்விலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. He had no real hope in his life. தன்னுடைய வாழ்விலே முழுமையான உண்மை நம்பிக்கை அற்றவராகவே பவுல் பயணித்து கொண்டிருப்பதை பார்க்குது. எதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்? அவர் மனமாற்றத்திற்கு பிறகு தன் வாழ்வை அணுகின அந்த அணுகுமுறைக்கும், அவர் மனமாற்றத்திற்கு முன்பதாக தன் வாழ்வை பற்றி வைத்திருந்த புரிதலுக்கும் அணுகுமுறைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாட்டை நம்மால் திருமறையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. He was made a partaker of a living hope. வாழும் நம்பிக்கையின் ஒரு அங்கமாக அவரே மாற்றப்பட்டார் என்பதையும் திருமறை நமக்கு உணர்த்துகின்றார். அதை அவர் பதிவு செய்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, 1 Peter 1:3 chapter 1 verse 3, அதை இதிலே பேதுரு இதை பதிவு செய்வதை நம்ம பார்க்கிறோம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ. By his great mercy he has given us a new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவருக்கு போற்றி, அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழுகிறோம் என்று அவர் பதிவு செய்கிறார். எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கையை பவுல் அனுபவித்து விட்டாரோ, அதன் பிறகு அவர் எழுதுகின்ற கடிதத்திலே 39 முறை நம்பிக்கை என்கின்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். After getting a personal redemptive experience with the Lord, he was reflecting this complete experience in terms of hope, and he was recording the same for 39 times in all his epistles. இந்த உலகத்திலே இந்த உலகம் தருகின்ற அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிற நபர்களாக நாம் இருக்கலாம். ஒருவேளை உலகம் சார்ந்து இந்த நபர் சிறப்பானவர் என்று சொல்லப்படுவதற்கு இந்த உலகம் தருகின்ற கல்வியை நிறைவாக பெற்றவர்களாக இருக்கலாம், நல்ல வேலையில் நாம் இருக்கலாம், நமக்கென்று நல்ல
தனிப்பட்ட வீடு, வாசல், சுதந்திரம், வங்கி கணக்கிலே பணம், இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த உலகம் தருகின்ற அனைத்தும் நம்மிடம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளாத நபராக நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த வாழ்வை கடந்த பிறகு நம்பிக்கை என்பது நம் வாழ்வில் அறவே இல்லாமல் போய்விடும் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை கொள்வதிலே இந்தந்த காரியங்கள் அதிலே பங்களிப்பு செய்கிறது என்பதை திருமறையின் அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு தங்களை தொடர்பு படுத்துகின்றவர்களுடைய வாழ்வெல்லாம் தொடர்ந்து மாற்றம் பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு பவுல் மிக சிறப்பான முன் உதாரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1740களிலே இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மிக சிறந்த கல்விமான்களாக 2 மாணவர்கள் அங்கு தங்களுடைய மேல் படிப்பை படித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஆய்வு மாணவர்களாக இருந்தார்கள். 2 brilliant students were doing their research, very brilliant and bright students doing their research in the University of Oxford in England during 1740s. அதில் 2 நபர்களுடைய பெயர்கள், ஒருவருடைய பெயர் ஜார்ஜ் லிட்டில்டன் and இன்னொருவருடைய பெயர் கில்பர்ட் வெஸ்ட் என்பது. இவர்கள் இருவரும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு காரியத்தை தங்கள் வாழ்விலே செய்து இந்த உலகத்தையும் நம்ப வைத்து விட வேண்டும் என்று முற்பட்டார்கள். என்ன அது? ஒருவர் எடுத்த தீர்மானம், லிட்டில்டன் என்ன முடிவெடுத்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் மனமாறினார் என்று திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. அது முற்றிலும் பொய் என்பதை என்னுடைய ஆய்வின் விளைவிலே நான் கண்டுபிடித்து உலகத்திற்கு தெரியப்படுத்துவேன் என்று முற்பட்டார். கில்பர்ட் வெஸ்ட் என்பவர் எடுத்த தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று இந்த உலகமெல்லாம் நம்புகின்றதே, அது பொய், உண்மைக்கு முரணானது என்பதை என்னுடைய ஆய்வின் விளைவிலிருந்து கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு தந்து இந்த உலகத்தை நம்ப வைக்கப் போகிறேன் என்று இருவரும் முயற்சி செய்தார்கள். 2 பேரும் பேசி கொண்டிருந்த பொழுது, நம்ம 1 ஆண்டு இந்த ஆய்வுக்குள்ளே ஈடுபடுவோம், நீ பவுலை பற்றி ஆய்வு செய், நான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி ஆய்வு செய்கிறேன். 1 ஆண்டு முடித்த பின்பு மீண்டும் நாம் சந்தித்து இது உண்மையிலேயே வரலாற்றிலே நடந்ததாக சொல்லப்படுகின்ற பொய் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு செல்வோம் என்ற முயற்சியை இருவரும் ஈடுபட்டார்கள். ஆய்வு தொடர்ந்தது. 1 ஆண்டும் நிறைவு பெற்றது. மீண்டும் இந்த நண்பர்கள் வேறு வேறு இடங்களிலிருந்து பல்கலைக்கழகத்தில் சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது ஜார்ஜ் லிட்டில்டன் கில்பர்ட் வெஸ்ட் இடத்திலே சொன்னார், ஆஃப்டர் a year of investigation, I am convinced of the conversion of the Apostle Paul, and the surprising thing is, I too have been converted. 1 ஆண்டு முழுக்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனமாற்றத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டு இருந்த எனக்கு மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால், உண்மையிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் மனமாறினார். இதில் இன்னும் வியப்புக்குரியது என்னவென்றால், அவருடைய மனமாற்றத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்வையும் நான் மாற்றம் பெற்று அவர் யாரிடத்தில் தன் உள்ளத்தை கொடுத்தாரோ அவரிடத்தில் என்னுடைய உள்ளத்தையும் கொடுத்து விட்டேன் என்று சொன்னாராம். அதன் பிறகு ஜார்ஜ் வெஸ்ட் வந்தார். அவர் லிட்டில்டன் இடத்திலே சொன்னது என்னவென்றால், as I have been spent the past year investigating the resurrection of Jesus Christ, I too have discovered that it is an undeniable fact, and this may surprise you, but I have received Jesus as my personal savior. I am saved என்று சொன்னாராம். ஜார்ஜ் வெஸ்ட், கில்பர்ட் வெஸ்ட் அவர்கள் ஜார்ஜ் லிட்டில்டன் இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, கடந்த 1 ஆண்டாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த, ஆய்வு செய்து கொண்டிருந்த எனக்கு அந்த ஆய்வின் முடிவு தந்த மிகப்பெரிய உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பதை நான் கண்டுகொண்டேன். இதில் வியப்புக்குரியது என்னவென்றால்,
யார் உயிர்த்தெழவில்லை என்று ஆய்வை மேற்கொண்டனோ அவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு என் வாழ்வை தந்து இப்பொழுது நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று இருவரும் அன்று பகிர்ந்து கொண்டார்கள். கடவுளுக்குள் அன்பானவர்களே, வரலாறு நெடுக நற்செய்தியை அழிக்க, திருச்சபையை அழிக்க யாரெல்லாம் முற்பட்டார்களோ அவர்களில் பல பேர் அதே நற்செய்திக்காக, அதே திருச்சபையின் வாழ்வுக்காக கடவுளால் பிடிக்கப்பட்டு கடவுளால் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதற்கு அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றும் நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம்முடன் இருக்கிறார், நம்முடன் பயணிக்கிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. Every truth seeker must come face to face with the undeniable fact of the resurrection of the Lord Jesus Christ and get their lives changed. உண்மை எங்கே என்று இந்த உலகத்திலே தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்விலும் மாபெரும் மாற்றம் ஏற்படும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 3 காரியங்களை சிந்தித்தோம். Believing in the resurrected Christ involves a claim, and that is the claim of God. Believing in the resurrected Christ involves a change in an individual's life. Believing in the resurrected Christ involves a completion in life until we reach eternity. Even in eternity, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் எப்பொழுதும் உள்ளது மனம், கடவுளின் மனம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது மனமாற்றம். ஒருவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும். நிறைவாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்புவதில் உள்ளது முழுமை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பிறகு யாரும் குறைபட்ட வாழ்வோடு கூடவே அவர்கள் நித்தியத்திற்கு சென்றடைவதில்லை. கடவுளுடைய வாழ்வை பூரணப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்புவதை பற்றி சிந்தித்த நாம் நம்முடைய வாழ்விலும் இந்த அனுபவங்களை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு கடவுள் நமக்கு அருள் தரும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்புதல் என்கின்ற தலைப்பிலே தூய பவுலடிகளாருடைய வாழ்வை அடிப்படையாக வைத்து நாங்கள் உம்முடைய திருமறையிலிருந்து சிந்தித்த சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதிலே உம்முடைய மனமும் எங்கள் வாழ்வின் மாற்றமும் எங்களுடைய வாழ்வின் முழுமையும் அடங்கியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பவுலடிகளார் மிகப்பெரிய உதாரணமாக எங்களுக்காக திருமறையில் வைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ப வேண்டும் என்கின்ற இந்த எதிர்பார்ப்பு உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களை பற்றியும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை பற்றியும் உமக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தனிப்பட்ட சந்திப்பை நாங்களும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்விலே மாற்றத்தை காணுவதற்கு நீர் அருள் தாரும். அப்படி சந்திக்கின்ற வாழ்வுகள் எப்பொழுதும் முழுமை பெறும் என்பதற்கு திருமறை எங்களுக்கு வாக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதியும் கன மகிமையும் தோத்திரங்களையும் செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து அறிக்கை செய்வோம். Having heard God's word, let us together affirm our faith through the Apostles' Creed. I believe in God, the Father Almighty, creator of heaven and earth. I believe in Jesus Christ, God's only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, died, and was buried. He descended to the dead. On the third day he rose again. He ascended into heaven. He is seated at the right hand of the Father, and he will come to judge the living and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins,
the resurrection of the body, and the life everlasting. Amen. Now we shall listen to the announcements. திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்கிறோம். இந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பு அதிதீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நம்முடைய ஆலயத்தினுடைய ஞாயிறு வழிபாடுகளை வருகின்ற 3 ஞாயிற்றுக்கிழமைகள், அதாவது இன்று 2வது மே மாதம், அடுத்த வாரம் 9ஆம் தேதி, அதன் அடுத்த வாரம் 16ஆம் தேதி ஆகிய இந்த 3 வாரங்களும் இப்பொழுது இருக்கின்ற முடிவின்படி இணையதளத்தின் வழியாக நடத்தப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டிற்கான அந்த இணையதள லிங்க் நம்முடைய ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்படும். As decided by the COVID Safety Committee, it is decided to conduct only online services on Sundays. Today, the 2nd May, the following 2 Sundays on 9th and 16th May 2021. And the respective YouTube links will be sent to the congregation through the church WhatsApp group. முழு ஊரடங்கு அல்லாத மற்ற வார நாட்களிலே தனி ஜபங்களுக்காக நம்முடைய ஆலயம் திறந்திருக்கும். காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் நீங்கள் தனி ஜபங்களுக்காக ஆலயத்திற்கு வரலாம். நீங்கள் வருகின்ற பொழுது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், கை சுத்திகரிப்பான் பயன்படுத்த வேண்டும், சமூக இடைவெளி காத்து தனி ஜபங்களில் பங்கேற்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். Apart from the full lockdown days, during the weekdays the church will be kept open for personal prayers, during which you are expected to kindly come wearing the face mask, kindly use the hand sanitizer, and kindly maintain social distancing. And the church will be kept open between 7 a.m. and 7 p.m. every day. அப்பொழுது தனி ஜபங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சந்தா காணிக்கைகள் மற்றும் இதர காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டிகளிலே படைக்க அன்போடு கூட கேட்கிறோம். During your personal prayer times in the church, kindly offer your subscription and other offerings in the boxes kept inside the church for the same. ஜிப்மர் மருத்துவமனையினுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வைக்கப்பட்டிருந்த நம்முடைய ஆலயத்தினுடைய வங்கி கணக்குகள் சில செயல்பாடு சிக்கல்களினாலே, ஒத்துழையாமையினாலே லாஸ்பெட்டில் உள்ள இந்தியன் பேங்க் வங்கிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். Due to the operational difficulties which we have faced with the State Bank of India Jipmar branch, all our church bank accounts are closed from SBI Jipmar, and all the same are opened in Indian Bank Laspet. இந்த கோவிட் சேஃப்டி கமிட்டியிலே எடுக்கப்பட்ட மற்ற ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்புகளை நீங்கள் தரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். The following are the other important decisions taken in the meeting of the COVID safety committee, and your kind cooperation is expected. திருச்சபை அன்பர்களுடைய குடும்பங்களிலே திருமணம் மற்றும் அடக்க வழிபாடுகள் தவிர்த்து மற்ற நிகழ்வுகளுக்கு ஆயர் இல்லங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவேளை குடும்பங்களிலே வேறேதேனும் சிறப்பு கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபங்களை நடத்த விரும்பினால் அதை ஆன்லைன் மூலம் செய்வதற்கு முயற்சி செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். The pastor would be present only for the wedding and the funeral services in the church. For all other meetings in your families, you may kindly be encouraged to conduct the same through online, and the pastor will be available in the online meetings. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வண்ணமாக நம்முடைய ஆலயத்தின் ஆண்டு விழாவாகிய மே மாதம் 27ஆம் தேதி அந்த நிகழ்வோடு ஒட்டி நம்முடைய ஆலய பணியாளர்
திரு வினோத் அவர்களுடைய திருமணத்தை நம்முடைய ஆலயத்தின் சார்பாக இலவச திருமணமாக செய்து வைப்பதற்கு நாம் திட்டமிட்டிருப்பதை ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அந்த திருமணத்திற்கு தேவையான அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் இதை தர விரும்புகின்றவர்கள் ஆயரையோ செயலரையோ பொருளரையோ தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். As we have decided and announced earlier, on the day of our church anniversary, which falls on 27th May 2021, on the same day we have planned to conduct the wedding of our church missionary Mr. Vinod as free marriage, and the needed things for his marriage is as follows. You may kindly contact the pastor, the secretary or the treasurer and promise for your contributions. மணமகளுக்கு தேவையான தங்க தாலி 4 கிராமில் தேவைப்படுகிறது. மணமகளுக்கான திருமண சேலை மற்றும் இதர தேவைகளுக்காக உதவிகள் தேவைப்படுகின்றன. மாப்பிள்ளையினுடைய புதிய திருமண ஆடை எடுப்பதற்கான தேவை, அன்று அவர்களுக்கு தரவிருக்கின்ற மாலை, மலர் மாலை மற்றும் பூச்செண்டு அதற்கான தேவை, திருமணம் முடிந்த பிறகு வரவேற்பு நிகழ்வு நடத்துவதற்கு தம்பதிகள் பயன்படுத்த போகின்ற திருமண அரங்கத்திற்கான வாடகையின் தேவை மற்றும் அந்த திருமண வழிபாட்டிற்கு இல்லத்திலிருந்து அவர்கள் வருவதற்கான கார் வசதிக்கான செலவு, அவர்கள் குடும்பத்தினர் வந்து மீண்டும் அந்த வரவேற்பு நிகழ்வுக்கு செல்வதற்கு தேவையான வாகன வசதிகளுக்கான தேவை, இவைகள் தேவைகளாக சொல்லப்படுகின்றது. உங்களிலே ஏவப்படுகின்றவர்கள் தனி நபர்களாகவோ குடும்பங்களாகவோ இல்லை மற்ற குடும்பங்களாக இணைந்து இந்த தேவைகளை ஜெபத்துடன் சந்திக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். The golden pendant of 4 grams, new wedding dress for the bride and the bridegroom, garland and bouquet, reception hall rent, car for the couple and vehicle for the families to come and go for the wedding. இந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், இந்த திருமணத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர்கள் துவங்க போகின்ற இந்த புதிய குடும்ப வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் கடவுளத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம். அவனமாக நம்முடைய ஆலயத்தினுடைய ஆலய மடல் பேரிஷ் பேப்பர் இந்த லாக்டவுன் நேரங்களிலே நேரடியாக ஆலயத்திற்கு நாம் வர இயலாத காரணத்தினாலே சாஃப்ட் காப்பியாக நம்முடைய ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒரு சில காப்பீஸ் நம்முடைய ஆலயத்திலும் வைக்கப்படும். ஒருவேளை தனி ஜெபங்களுக்கு வருகிறவர்கள் நீங்கள் வரும்பொழுது அதை பெற்று செல்லவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். It is decided to circulate the parish paper as soft copies in the church WhatsApp group, and few hard copies would be also available for people, those who are coming for personal prayers in the church. You may kindly take a copy of the same. நாம் அறிந்த வண்ணமாக நம்முடைய ஆலய உறுப்பினர்களிலே ஒரு சிலர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீட்டிலேயும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். Kindly uphold the people who are members of our congregation who are sick and hospitalized, and also those who are in home quarantine. Virtual Sunday school இன்று மாலை 5 மணி அளவிலே இணையதளத்தின் வழியாக நடத்தப்படும். அதிலே உங்களுடைய பிள்ளைகளை பங்கேற்க உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். Kindly encourage your children to participate in the virtual Sunday school to be held today at 5 p.m. சிறப்பாக நம்முடைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பது நம்முடைய கடமையாகும். கடந்த ஆண்டுகளிலே அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழாக செய்யப்பட்ட அனைத்து திருப்பணிகளிலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆலயத்தோடு இருந்து திருப்பணிகளோடு இருந்து இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இங்கு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்ற ஆலோசனை குழு உறுப்பினர்கள், செயலராக பணியாற்றிய திருமிகு லதா ஏபிள் அவர்கள்,
பொருளராக பணியாற்றிய திருமிகு ஜாஷ்வா கேலப் அவர்கள், உறுப்பினர்களாக இதில் பணியாற்றிய திருமிகு இமையழகன் ஐயா அவர்கள், திரு நத்தானியல் அவர்கள், திருமதி அனிதா ஜோன்ஸ் அவர்கள், திரு நேதாஜி அவர்கள், அதே போல சுகவீனத்து நிமித்தமாக இந்த நிகழ்விலே பங்கு கொள்ள முடியாத திரு ஜேக்கப் உன்னி ஐயா அவர்கள், திரு எபினேசர் சுஜித் அவர்கள், அலுவல் நிமித்தமாகவும் இந்த நிகழ்விலே பங்கு பெற முடியாத திருமிகு ஜெபலீனா அவர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக இந்த திருச்சபையினுடைய அனைத்து ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அனைத்து ஐக்கிய சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள், ஐக்கிய சங்கங்கள், இறைமக்கள், கிராம இறைமக்கள் என்கின்ற அனைவர் சார்பாக மிகுந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் செய்த திருப்பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய லூக்கா திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் எப்பொழுதும் நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே இந்த திருச்சபையினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்களாக சிறப்பான பங்களிப்புகளை செய்து உங்களுடைய திருப்பணியை நிறைவேற்றின உமது அடியவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக செயலராக பணியாற்றிய திருமிகு லதா ஏபல் அவர்கள், பொருளராக பணியாற்றிய திருமிகு ஜாஷ்வா கேலப் அவர்கள், திரு கிருஷ்ணன் உன்னி அவர்கள், திரு இமையழகன் ஐயா அவர்கள், திரு நத்தானியல் நேசுகுமார் அவர்கள், திரு எபனேசர் சுஜித் அவர்கள், திரு நேதாஜி அவர்கள், திருமதி அனிதா ஜோன்ஸ் அவர்கள், திருமதி ஜெபலீனா அவர்கள், அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழாக செய்யப்பட்ட திருப்பணிகளின் வழியாக அருமையான லூக்கா ஆலயம் பெற்ற எல்லா வளர்ச்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதற்குண்டான ஆசீர்வாதங்களை நிறைவாக நீர் அவர்களுக்கு தாரும். உம்முடைய திருமறை சொல்வதைப் போல ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவர்களை கனம் பண்ணுவார் என்கின்ற உம்முடைய வார்த்தைக்கு இணங்க உமது அடியவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மீண்டும் உம்முடைய அன்பின் கரங்களிலே அனைவரையும் ஒப்பு கொடுத்து உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமையினுடைய வழிபாட்டிலே அறிவிக்கப்பட்ட வண்ணமாக நம்முடைய தூய லூக்கா ஆலயம் பாண்டிச்சேரியினுடைய புதிய ஆலோசனை குழுவினர் பொறுப்பேற்றிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவும் அவர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் செய்கின்ற இந்த நிகழ்வை நாம் இப்பொழுது செய்யவிருக்கிறோம். இந்த புதிய ஆலோசனை குழுவினுடைய தலைவராக அருட்பணி ஆர் டேவிட் தினகரன் அவர்கள், செயலர் திரு ஆர் திருஞானம் அவர்கள், பொருளர் திரு சி ஃப்ரெட்ரிக் ஜான்சன் அவர்கள், உறுப்பினர்களாக டாக்டர் பாப்லி ஜேம்ஸ், திரு டி பால்ராஜ், திரு ஜே தேவராஜ் செல்லதுரை, திரு எஸ் கிறிஸ்லின் செல்விஸ், திருமதி அமலா கிங்ஸ்லி, திருமதி ஆர் சித்ரா ரவி, செல்வி எம் அபியா. இந்த புதிய ஆலோசனை குழுவினர் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு சிறப்பான திருப்பணிகளை தூய லூக்கா ஆலயத்திற்கு ஆற்றுவதற்காக இவர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை இறைமக்களாக நாம் இணைந்து ஏறெடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருளிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் தலைவரே, திருச்சபையின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் எப்பொழுதும் உம்முடைய கரிசனையை வைத்திருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாண்டிச்சேரி தூய லூக்கா ஆலயத்தினுடைய புதிய ஆலோசனை குழு உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற உமது அடியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நீர் தருகின்ற உம்முடைய ஆற்றலோடு ஆலோசனையோடு இந்த ஆலோசனை குழு செயல்படவும், இவர்கள் காலத்திலே இந்த ஆலயம் மிக சிறப்பான வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவருடைய ஆற்றலினாலே ஆற்றல் படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக இந்த புதிய ஆலோசனை குழுவை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை குழுவை எங்களுக்கு அமைத்து கொடுத்த எங்களுடைய சென்னை பேராயர், பேரருட்பணி அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களுக்காக, பேராய அலுவலர்களுக்காக, டயசிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உறுப்பினர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இணைந்து உம்முடைய திருப்பேரை உயர்த்த ஆண்டவரின் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உமக்கே துதி கன மகிமை நன்றிகளை செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்களுடைய பணிக்காலம் நிறைவு பெறுவதனாலே அனைத்து ஐக்கிய சங்கங்களினுடைய பொறுப்பாளர்களுடைய பணிக்காலமும் நிறைவு பெறுகின்றன. எனவே கடந்த ஆண்டுகளிலே நமக்கு சிறந்த பங்களிப்புகளை, தலைமைத்துவங்களை தந்த நம் ஐக்கிய குழுக்களின் முன்னாள் கன்வீனர்கள், செயலர்கள், பொருளர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே நமக்கு பொறுப்பாளர்களாக, குறிப்பாக கன்வீனர்களாக பணி செய்தவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அவருடைய பெயர்கள் பின்வருமாறு: As the tenure of the former advisory committee comes to an end, the tenure of the office bearers and the conveners of the respective fellowship groups are also coming to an end. And we are thankful to the conveners and office bearers and coordinators and all those who have held responsibilities and leaderships in the past days in different committees. On behalf of the church, we express our sincere thanks. Sunday School Superintendent Mrs. Lysol Pansy, Coordinator Mrs. Anita Jones, Teens Fellowship Conveners Dr. Binu Marcus, Mrs. Anita Jones, Youth Fellowship Conveners Mrs. Anita Jones, Mrs. Jabalina, Young Couple Fellowship Convener Dr. Prakash Yoganandam, Secretary Mr. Sam Paul, Treasurer Mr. Frederick Johnson. Women's Fellowship Secretary Mrs. Mary Jeba Edmund, Treasurer Mrs. Rimsal Joshua, Associate Treasurer Mrs. Jagajodi Frederick. Men's Fellowship Convener Mr. Pedro Ramasamy, Secretary Mr. Thirugnanam, Treasurer Mr. John Segaran. Medical Fellowship Convener Dr. Gladwin, Associate Convener Mr. Sujit. Choir Master and Organist Mr. Jabaraj Surendran. And in the meeting of the advisory committee held, the following are appointed by the committee as the new conveners of the fellowship groups. The names I would read out: Sunday School Superintendent Mrs. Anita Jones, Teens Fellowship Mr. Aaron Prabhakar, Youth Fellowship Ms. M. Abia, Women's Fellowship Mrs. Jayanti Rajan, Men's Fellowship Mr. Jayakumar, Young Couple Fellowship Mr. Sam Paul, Medical Fellowship
Convener Dr. Gladwin, Associate Convener Mr. Ebenezer Sujit, Choir Master and Organist Mr. Jabaraj Surendran, Convener for Mission and Evangelism Mr. H. Selvakumar. May God bless the former leaderships of different fellowship groups, and may God continue to empower the persons taking the new responsibilities and leaderships in the different fellowship groups. இவர்களுக்காக நாம் நம்முடைய ஜெபங்களிலே தொடர்ந்து மன்றாடுவோம். மீண்டும் ஐக்கிய சங்கங்கள் இணைந்து தங்களுடைய ஐக்கிய சங்கங்களுக்கான செயலர் மற்றும் பொருளரை தெரிவு செய்கின்ற வரையிலும் அனைத்து ஐக்கிய சங்கங்களினுடைய பொறுப்புகளை ஆயரும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்தந்த ஐக்கிய குழுக்களுடைய கன்வீனர்களும் இணைந்து அதை நிறைவேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Until the fellowship groups meet and select the new secretaries and treasurers of the fellowships, the presbyter in charge and the newly appointed conveners of the respective fellowship groups would take care of the concerns of the fellowship groups. இவர்களுக்காக தொடர்ந்து நாம் கேட்ட அனைத்து ஜெப தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீரே ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே நாங்கள் நேரடியாக ஆலயத்தில் வந்து பங்கு பெற முடியவில்லை என்று சொன்னாலும் இணையதளத்தின் வழியாக இணைந்து உம்மை வழிபடுவதற்கான அருளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இணையதளத்தின் வழியாக நாங்கள் இணைந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கான உம்முடைய அருளை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக எங்கள் மத்தியிலே சுகவீனமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற கோவிட்னால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களும் பூரண சுகம் பெற்று தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப நீர் அருள் தாரும். குறிப்பாக நேரடியாக மருத்துவமனைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், பொது பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தியிருக்கிற அனைவருக்கும் வேண்டிய உடைய பாதுகாப்பை நீர் தாமே உறுதி செய்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக எங்களுடைய ஆலய ஆண்டு விழாவின் பொழுது எங்களுடைய ஆலய நற்செய்தி பணியாளர் திரு வினோதருடைய திருமணத்தை திருச்சபையின் சார்பாக நடத்தி வைக்க தீர்மானித்து தொடர்ந்து அதற்காக நாங்கள் முன்னெடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் உம்முடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் துவங்கவிருக்கின்ற இந்த குடும்ப வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க நீரே அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக கடந்த நாட்களிலே எங்களுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்த எங்களுடைய திருச்சபையினுடைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கள் நிறைவாக ஆசீர்வதியும். அதே போல புதிய ஆலோசனை குழு உறுப்பினர்களாக, அதனுடைய பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிறவர்களும் மிக சிறந்த தலைமைத்துவங்களை தரவும், அவருடைய திருப்பணியின் வழியாக இந்த திருச்சபை இன்னும் சிறப்பான வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் அவருக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக கடந்த நாட்களிலே ஐக்கிய குழுக்களினுடைய பொறுப்பாளர்களாக, கன்வீனர்களாக, செயலர்களாக, பொருளர்களாக பணியாற்றிய உமது அடியவர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அவருடைய திருப்பணியின் வழியாக ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் பெற்றுக்கொண்ட வளர்ச்சிகளுக்காகவே துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அனைவரும் இணைந்து உடைய திருப்பெயரை உயர்த்துவதற்கு நீர் அருள் தாரும். சிறப்பாக புதிய கன்வீனர்களாக பொறுப்பேற்றிருக்கிற உமது அடியவர்கள் அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் மிக சிறந்த திருப்பணிகளை நிறைவேற்றி இவர்களுடைய பணி காலத்தின் பொழுதும் இந்த ஐக்கிய குழுக்கள் மிக சிறப்பான வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக நாங்கள் எது நோக்கியிருக்கிற எங்களுடைய தேர்தல் முடிவுகளுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்தவர்கள் ஆட்சி பீடத்திலே வருவதற்கான கிருபைகளை நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்கு எண்ணுகின்ற மையங்களிலே அனைத்தும் நீதியாக, நேர்மையாக, அமைதியாக நடைபெற நீர்தாமே அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக தமிழகத்திலும் புதுவையிலும் இன்னும் பிற மாநிலங்களிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே, மருத்துவமனைகளிலே படுக்கைகள் இன்மையினாலே
ஆண்டவரே மிகப்பெரிய இன்னல்களுக்குள்ளே பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலிருந்து நாங்கள் வெளிவரவும் எங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி நாங்களும் ஆவியோடும் உண்மையோடு கூட தொழுது கொள்வதற்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து எங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்கின்ற வாய்ப்புகளையும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றிருக்கும் அந்த அடியவர்கள் அனைவரையும் தொடர்ந்து நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் மே மாதம் 2ஆம் தேதி திரு பி சுரேஷ் அன்று திருமண நாளை காணுகின்றவர்கள் திரு எஸ் ஜெயக்குமார் மற்றும் திருமதி எப்சிபா ஜாஸ்மின், திரு கே சுஜித் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஷா செல்வஜெனி சுஜித். 3ஆம் தேதி பிறந்த நாளை காணுபவர்கள் கே லவ்லின் ஸ்மிருதி, ஷாம் மனோகர், எஸ் ருக்குமணி பாய், ஜாய் கிறிஸ்டி, மிஸ்டர் எஸ் ஜாஷுவா ஜெயக்குமார். அன்று திருமண நாளை காணுபவர்கள் மிஸ்டர் ஏ கருணாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் கே ஜெபரானி, மிஸ்டர் சுரேஷ்குமார் தேவராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் சுரேஷ்குமார். 4ஆம் தேதி டாக்டர் ஷாபனா பாரதி ஜெர்சன், மிஸ்ஸஸ் ஹேனா. திருமண நாளை காணுபவர்கள் திரு எம் மோகன் அண்ட் மிஸ்ஸஸ் எம் காயத்ரி, மிஸ்ஸஸ் டி ஜாக்சன் பிங்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத் காந்திமதி, மிஸ்டர் எபிரோன் ஜெய்சிங் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஷா ஹெபிரோன். மே மாதம் 5ஆம் தேதி பிறந்த நாள் இ ஜெமிஃபா கிங்ஸ்லின் ஸ்டான்லி ஜெயரத்தினம். திருமண நாள் ஜான் ரிச் அண்ட் மிஸ்ஸஸ் நந்தினி. 6ஆம் தேதி பிறந்த நாள் திரு என் நெல்சன் ராஜ். திருமண நாள் திரு டி செல்வராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எப்சிபா செல்வராஜ், மிஸ்டர் என் சி சாமுவேல் ராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபெமிலா சாமுவேல். மே மாதம் 7ஆம் தேதி பிறந்த நாள் சந்திரா பாக்கியராஜ், திருமதி ஐ சித்ரா ஜெபரானி, திரு சாமுவேல் காட்வின், திருமதி நித்யா ஜீவ இமானுவேல், திருமதி ஜோஹாப் வில்லியம்ஸ். 8ஆம் தேதி பிறந்த நாள் திருமதி நிர்மலா கிளெமெண்டைன், திரு கே பேதுரு ராமசாமி, திருமதி கெரினாஃப் பெர்லின். ஆண்டவதாமே இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நமது அடியவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் எப்பொழுதும் நீர் ஊற்றும் உறைவிடமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்வான இந்த புதிய வாரத்திலே தங்கள் வாழ்க்கையின் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுக்காகவுமே போற்றுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர் வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அவர்கள் கண்டு உங்களுடைய திருப்பெயரை உயர்த்துவதற்கு நீர் அருள் தார். உங்களுடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் ஒப்பு கொடுத்து உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். தொடர்ந்து பொதுவான மன்றாட்டுகளை நாம் ஏறெடுப்போம். Let us continue the general prayers. The Lord be with you and with your spirit. Lord, have mercy upon us. Christ, have mercy upon us. Lord, have mercy upon us. நாம் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்போம். Let us together pray the Lord's prayer. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றினுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். O Lord, show your mercy upon us and grant us your salvation. O Lord, guide our leaders and give them wisdom from above. Endow your ministers with righteousness and make your chosen people joyful. O Lord, save your people and give your blessing to your church. Give peace to the world, O Lord, and let your kingdom come on earth. And make clean our hearts within us. O God, send your Holy Spirit upon us. The collect for peace, சமாதானத்துக்காக மன்றாடுவோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தியை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக நாங்கள் எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். The collect for grace, சமாதானத்துக்காக கடவுளுடைய அருளுக்காக நாம் அன்றாடுவோம். O Almighty and everlasting God, vouchsafe we ask you to direct, sanctify and govern with your both our hearts and bodies in the ways of your laws and in the works of your commandments, that through your most mighty protection, both here and ever, we may be perceived in body and soul, through our Lord and Savior Jesus Christ. Amen. பொதுவான தோத்திர மன்றாட்டை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். Let us together pray the prayer of general thanksgiving. God of all mercies, we your unworthy servants give you most humble and hearty thanks for all your goodness and loving kindness to us and to all people. We bless you for our creation, preservation on all of this life, but above all for your boundless love in the redemption of the world by our Lord Jesus Christ, for the means of grace and for the hope of glory. And we ask you, give us such awareness of your mercies, that with truly thankful hearts we may show forth your praise not only with our lips, but in our lives by giving up ourselves to your service, and by walking before you in holiness and righteousness all our days, through Jesus Christ our Redeemer, to whom with you and the Holy Spirit be all honor and glory now and forevermore. Amen. ஆண்டவரே, எமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறியச் செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பேரருளினாலே இந்த ஆண்டினுடைய 4 மாதங்களில் நிறைவு செய்து 5வது மாதத்தை காணவும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே இல்லங்களிலே இருந்து இணையதளத்தின் வழியாக உம்மை வழிபடுவதற்கான அருளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்ற உமது அடியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவதற்கு நீர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்பவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை வாழ்விலே பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டிலும் நிறைவான பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதங்களை எங்களை தாழ்த்தி உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். Let us receive the benediction. இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம். The grace of the Lord Jesus Christ, the love of God and the communion of the Holy Spirit be with all of us. Amen. இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக கீர்த்தனைகளில் 167வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. As the closing song of this worship, let us join in the recorded singing of the lyric 167. நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே.
அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானம் நம் அனைவரோடும், நம்முடைய இல்லங்களோடும், நாம் இருக்கிற இடங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே. ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் நிறைவாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.